எதனால இந்த பிரச்சனை வருது, ஏன் வருது, எதுக்கு வருது? அல்லேலூயா. மாம்சத்தை வெளிப்படுத்தினா கண்டுபிடிக்க முடியாது. ஆவில அனல் கொண்டு எழுந்து உள்ள ஆராய்ச்சி பாருங்க. என் ஆவிக்குரிய ஜீவத்துல எது இருக்குது, எது தடையா இருக்குது, என் குடும்பத்துல, என் வீட்டுல, என் பிரச்சனை எல்லாம் தடையா இருக்கு. ஆவிக்குள்ள போங்க, அப்பா அப்படியே வெளிப்படுத்துவாரு. ஜெபம் பண்ணி அப்புறப்படுத்துவாரு, கரெக்டா ரிலீவ் பண்ணுவாரு. ஆவில நிரம்பி அனல் கொண்டு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. தேவனால பேசாதீங்க. உங்க வார்த்தையினால தெய்வம் கோபம் கொண்டு இருக்கிறாரு. நீங்க முடிவு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என் வாய் வார்த்தைகளை மன்னிங்கப்பா. தேவனால இடத்துல பேசாதீங்க. நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொல்றார், நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, அதாவது வளர்ச்சி அடையும் போதோ குழந்தை பேச்சை ஒழித்து விட்டேன். அந்த பேச்சை ஒழித்து விட்டேன். தேவையில்லாத பேச்சை நீங்க நிறுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல், ஒரு மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ என்று கேள்வி எழுப்பும் போது அந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் அது போகவே இல்லை அந்த சத்தியத்துக்கு. இரண்டாவது, சரீரத்துல மாறுதல் குறித்து, உன் சிந்தைய மாறுதல் குறித்து, என் யோசனை மாறணும், எல்லாம் மாறணும், மாற்றங்கள் வரணும் என்று அவர் விரும்புகிறார். சரீர போராட்டம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பந்தங்களை நீ அறிய வேண்டும். சரி, அந்த காரியத்தை அப்படியே விடுவோம். இரண்டாவது காரியம், டைம் இல்லை. அவன் எனக்கு கொடுத்த டைம்ல கரெக்டா நான் முடிக்கணும். 1 hour 1 hour தான் டைம். ஆண்டவர் ஒன்று அங்க வரான்னா அங்க வந்துருவார். அது இப்போ நீங்க எத்தனை மணிக்கு எப்பவுமே நார்மலா எப்போ இருக்குங்க சர்ச்சு? 9 மணிக்கு அவரு ஆண்டவர் வந்துருவாரு. ஆவியானவர் யார் வருவா தெரியுமா? உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர் வந்துருவாங்க. என்னது? உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒருத்தருக்கு எப்ப நீ ஆண்டவரை ஏத்துக்கணியோ, பரலோகம் சந்தோஷப்பட்டதோ, நீ ஆலயத்தை ஆண்டவர் மனம் மாறிச்சோ, அப்போ ஒரு தூதரை நியமிச்சிடறாரு கடவுள் ஆண்டவர். அந்த தூதர் உங்க முன்னாடி வந்துருவாங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு போகணும், கச்சேரிக்கு போகணும், பிரச்சனை இது அது இதுன்னு போனீங்கன்னா நீங்க ஒட்டிதான் போவீங்க. உனக்குள்ள தூதர் அங்க வந்துருவாங்க. ஐயோ எனக்கு தேவை, ஆண்டவர் ஆராதிக்க உனக்கு நியமிக்கப்பட்ட தூதர் முன்னா வந்துருவாங்க. உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஆனா டைமிங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு உள்ள விட்டு இங்க வந்துருவாங்கம்மா. இதாமா உண்மை. உனக்கு நியமிக்கப்பட்ட தூதர் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. நீங்க எங்கன்னா போனீங்களா, ஐயோ டைம் ஆச்சு, எனக்கு எனக்கு முன்னும் பின்னமா காவலிட்ட தூதர்கள் எங்க இருக்கிறாங்க? தொழுது கொள்ள வந்துட்டாங்க. ஆறாவார சத்தத்தோடு அவங்க தான் முன்ன இருப்பாங்க. தேவ தூதர் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்களா? ரகசியத்தை தெரிஞ்சுங்க. ஆவியான வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கற்றுக்கொள்ளுகிற இடம். நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா உனக்கு முன்னாடி எங்க இருப்பாரு? நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா போங்க, தப்பு கிடையாது, போய்தான் அவங்க கட்டாயம் என்ன போங்க, கவர்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லு பாக்குறீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க போங்க போங்க அப்படி சொல்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அந்த பேச்சுக்கே இடம் இருக்க கூடவே கூடாது. அடிந்து கொள்ளணும்.